Hi friends, welcome back to the channel. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்னைக்கு நம்ம வீடியோல பார்க்க போறது பாத்தீங்கன்னா என்னோட weight loss tips தான் இந்த வீடியோல நான் ஷேர் பண்ண போறேன். இதுக்கு முன்னாடியே நான் ரெண்டு வீடியோ வந்து ஆல்ரெடி போட்டிருக்கேன். பார்க்கலனா டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் கொடுக்கிறேன், செக் பண்ணிக்கோங்க. அண்ட் இப்போதான் நீங்க நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா கீழ இருக்க ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை பிரஸ் பண்ணிக்கோங்க. அப்படியே கூட இருக்க நோட்டிஃபிகேஷன் பெல் ஆன் பண்ணிக்கோங்க. அப்பதான் நான் போடுற வீடியோஸ் நோட்டிஃபிகேஷன்ல வரும், வீடியோஸ் மிஸ் ஆகாதுங்க. இப்போ வெயிட் லாஸ் சொல்லும்போது நான் வந்து இப்போ 3 மாசத்துல ஒரு 10 கிலோ டோட்டலா வெயிட் லாஸ் பண்ணியிருக்கேன். இன்னும் எனக்கு கொஞ்சம் கோல்லாம் செட் பண்ணியிருக்கேன், அதெல்லாம் அச்சீவ் பண்ணணும். இது வந்து நம்ம கண்டிப்பா வந்து 10 நாள்லயோ இல்லை 20 நாள்லயோ ஜஸ்ட் இப்படி ஒரு மாசத்துலயோ கண்டிப்பா பண்ண முடியாது. அப்படி பண்ணாலும் அது ஹெல்த்தியா நம்ம வெயிட் லாஸ் பண்ண முடியாது. வெயிட் லாஸ் பண்ணும்போது நம்ம வந்து பாத்தீங்கன்னா நிறைய, அதாவது பேலன்ஸ்டா சாப்பாடு எடுத்துக்கிறது ரொம்ப முக்கியம். இல்லைன்னா ஃபர்ஸ்ட் நிறைய பேர் அதாவது கமெண்ட்ஸ்லயும் சொல்லியிருக்கீங்க, அதனால இந்த விஷயம் ஷேர் பண்ணிக்கிறேன். நம்ம வந்து கரெக்டாக வெயிட் லாஸ் பண்ணலைன்னா நம்ம வந்து முடியெல்லாம் ஃபுல்லாக வந்து கொட்ட ஆரம்பிச்சிடும். கண்டிப்பாக நிறைய சைடு எஃபெக்ட்ஸ் நிறையா வரும். கரெக்டான ப்ராப்பர் வெயிட் லாஸ் பண்ணலைன்னா நிறைய விஷயங்கள் வந்து நம்ம ஏண்டா இப்போ நம்ம வெயிட் லாஸ்க்கு ட்ரை பண்ணுறோங்கிற அளவுக்கு நம்ம வந்து நம்மளோட ஹெல்த் வந்து ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிடும். அதனால ப்ராப்பராக வெயிட் லாஸ் பண்ணுறது ரொம்ப நல்லது. இந்த வீடியோவில் நான் சில குட்டி குட்டி டிப்ஸ் தான் நான் ஷேர் பண்ணியிருக்கேன். பட் இந்த குட்டி குட்டி டிப்ஸ் வந்து கண்டிப்பாக யூஸ் ஆகும் உங்களுக்கு. அதனால வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். என்னடா அது இவ்வளோதான் விஷயமா அப்படின்னு மட்டும் நினைக்காதீங்க. ஸோ சில விஷயங்கள் வந்து ஒரு சின்ன விஷயத்துலேருந்து ஆரம்பிக்கும். நம்ம ஒரு பெரிய விஷயம் வந்து நம்ம பண்ணும்போது அது மாதிரி தான் நம்ம வெயிட் லாஸ் அப்படிங்கிற ஒரு பெரிய சேலஞ்ச் பண்ணணும் அப்படின்னா இந்த சின்ன சின்ன விஷயங்கள்லேருந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணும்போது உங்களுக்கு வந்து சில விஷயங்கள் வந்து நீங்கள் தெரிஞ்சுக்குவீங்க. அதை நீங்கள் 1 or 2 months நான் இப்போ சொல்கிறதெல்லாம் நீங்கள் ஃபாலோ பண்ணிவிட்டு உங்களோட பை ஓன் எக்ஸ்பீரியன்ஸஸ் நீங்கள் வந்து அதை வந்து ஃபீல் பண்ண முடியும். ஓகேங்களா, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நான் வெயிட் லாஸ் அப்படிங்கிறது இதுக்கு முன்னாடி ஒரு வீடியோஸ் போட்டிருப்பேன். இப்போ எனக்கு செகண்ட் பேபி வந்து குழந்தை பிறந்ததுக்கப்புறம் ஆஃப்டர் டெலிவரி 1 year கழிச்சு நான் வந்து வெயிட் லாஸ் ஆரம்பிச்சிருக்கேன். ஸோ வெயிட் லாஸ் ஆரம்பிச்சு இப்போ 3 மாதம் ஆச்சு. கிட்டத்தட்ட ரியா வந்து ஒரு 10 months ஆகும்போதே நான் வெயிட் லாஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டேன். ஸோ பிகாஸ் ஃபீடிங் எஃபெக்ட் பண்ணக்கூடாது, அதனால நான் வந்து சொல்கிறேன். இது நீங்கள் நார்மலாக நீங்கள் வெயிட் லாஸ் ட்ரை பண்ணுறீங்கனாலும் இதே தான் அப்ளிகபிள். ஸோ பார்த்தீங்கன்னா நான் என்னென்ன ஃபாலோ பண்ணேன், ஒரு சில விஷயங்கள் வந்து நம்ம சேஞ்ச் பண்ணாவே நம்ம வந்து கண்டிப்பாக இந்த வெயிட் லாஸ் வந்து நம்ம ட்ரை பண்ணுறோன்னா அதை அப்படியே மெயின்டைன் பண்ணிக்க முடியும். ஏன்னா என்னோட எக்ஸ்பீரியன்ஸும் அப்படி தான், நிறைய பேர் கமெண்ட்ஸில் ஷேர் பண்ணுறதும் அப்படி தான். என்னென்னா நம்ம என்ன பண்ணுவோம், நான் வந்து வெயிட் லாஸ் இப்போ நான் கண்டிப்பாக என்ன ரிஃப்ளெக்ட் பண்ணுற மாதிரி நிறைய பேர் இருப்பாங்க. ஸோ அது மாதிரி கண்டிப்பாக உங்களுக்கு வந்து உங்கள் மனசுக்காக தோணும், அடடா ஆமாம் நம்மளுக்கும் இப்படி தான் இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ எனக்கு என்ன அப்படி ஆச்சுன்னா, வெயிட் லாஸ் வந்து ஃபர்ஸ்ட் ஸ்ரேயா பிறந்து அதுக்கப்புறம் திருப்பி ஒரு 90 கிலோக்கு மேலே வெயிட் ஏறிட்டு திருப்பி குறைச்சேன். திருப்பி ஸ்ரேயாக்கு 1 year ஆனதுக்கப்புறம் கொஞ்சமாக குறைக்க ஆரம்பித்தேன். அதோட வீடியோஸ் கூட நான் உங்களுக்கு போட்டிருப்பேன், நீங்கள் செக் பண்ணுங்கள். எல்லாமே நான் பிளேலிஸ்ட்லேயும் வந்து கொடுக்குறேன், பட் டிஸ்கிரிப்ஷன்லேயும் கொடுக்குறேன், செக் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் செகண்ட் பேபிக்கு பிளான் பண்ணுறதுக்கு முன்னாடியே நான் வந்து வெயிட் லாஸ் ஆகிட்டு அதுக்கப்புறம் மறுபடியும் ப்ரெக்னென்ட் ஆகிட்டு, அதாவது ப்ரெக்னென்சிக்காக நான் வெயிட் லாஸ் ட்ரை பண்ணி செகண்ட் பேபி ஆகிறதுக்கு முன்னாடி இது சரி. ஏன்னா வெயிட் லாஸ் அப்படின்னு ஏன் பண்ணேன்னு பார்த்தீங்கன்னா, ப்ரெக்னன்சிக்கு முன்னாடி கண்டிப்பாக 10 கிலோ நம்ம வந்து ப்ரெக்னன்சி டைமில் ஏறுவோம். அதுக்காக நான் வந்து ரெடியூஸ் பண்ணது. பிசிஓடி அதெல்லாமே இருந்ததோட நான் வந்து வெயிட் லாஸ் கம்மி பண்ணி அதுக்கப்புறம் டெலிவரிக்கு அப்புறம் திருப்பி நான் வந்து வெயிட் லாஸ் ஆரம்பிச்சிருக்கேன். ஸோ இதில் நிறைய விஷயங்கள் நான் லேர்ன் பண்ணியிருப்பேன் கண்டிப்பாக. ஸோ அதெல்லாம் நான் இப்போ உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். இன்னொன்று, நமக்கு நிறைய பேர்த்துக்கு என்ன ஆகும்னா, ஒரு 3 மாதம் நம்ம வந்து கரெக்டாக பயங்கரமாக வெயிட் லாஸ் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணி வெயிட் லாஸும் பண்ணிடுவோம். அதுக்கப்புறம் என்ன ஆகும்னா, டக்குன்னு அந்த டயட் நம்ம சில விஷயங்கள் எல்லாம் ஃபாலோ பண்ணிட்டு இருப்போம். டக்குன்னு வந்து ஒரு மாதத்தில் நம்ம 3 கிலோ குறைச்சோன்னா ஒரு 4 கிலோவாக ஏறிடுவோம். அது நம்ம திருப்பி நம்ம பார்க்கும்போது நமக்கு வந்து நமக்கே நம்ம டிமோட்டிவேட் ஆயிடுவோம். ஐயோ நம்ம கஷ்டப்பட்டு இவ்வளோ வெயிட் ஏறினோமே, இவ்வளோ ஏறிடுச்சே, சப்போ நான் யாரு நீ வெயிட் இதெல்லாம் வந்து இதெல்லாம் பாப்பா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே விட்டுருவோம். நிறைய பேர் அப்படி. ஸோ அந்த மாதிரி மனநிலை வந்துடும். சைக்காலஜிக்கலி நான் நார்மல் ஹியூமன் சைக்காலஜி அது. ஸோ அந்த மாதிரி நம்ம வந்து ஆயிடும். ஸோ இதுக்கு தான் நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா, என்னோட டிப்ஸ் என்னென்னா, நம்ம வந்து ஒரு விஷயம் ஃபாலோ பண்ண லைஃப் டைம் ஃபாலோ பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இந்த மாதிரி ரொம்ப ஸ்ட்ரிக்ட் டயட் அந்த மாதிரி இருக்கவங்கலாம் பெரிய பெரிய ஆக்ட்ரஸ் இந்த மாதிரி இருக்கிறவங்க வந்து ரொம்ப ஸ்ட்ரிக்டாக அவங்க வந்து நம்ம குக் பண்ணி, இது வந்து நான் நார்மல் ஃபேமிலியில் இருக்கிறவங்கள பற்றி பேசிகிட்டு இருக்கேன்.
நார்மலாக நான் இப்போ வந்து எனக்கு என்ன நம்ம சமைக்கிறோம் சாப்பிட்றோம். ஸோ நம்ம ஸ்ட்ரிக்ட் டயட் ஃபாலோ பண்ணும்போது இந்த பெரிய பெரிய ஆளுங்களுக்கெல்லாம் வந்து கரெக்டாக சூப்பராக இருப்பாங்கன்னா அவங்களுக்கு வந்து டயட்டிஷியன்ஸ் இருப்பாங்க. அவங்கெல்லாம் சமைக்க மாட்டாங்க, ஜஸ்ட் டயட்டிஷியன்ஸும் வச்சுருப்பாங்க. பட் வந்து சமைச்சு கொடுக்கறதுக்கு நேரம் 10 மணிக்கு இந்த விஷயம், இந்த ஃப்ரூட் சாப்பிடணும், இல்லை 12 மணிக்கு நம்ம இது குடிக்கணும், அவங்களுக்கு அந்த ஸ்கெட்யூல் அவங்க மறந்தாலும் கரெக்டாக அவங்க எடுத்து வந்து கொடுத்துருவாங்க. ஸோ அப்படி நமக்கு ஒரு ஆள் இருந்தால் நம்மளும் வந்து கரெக்டாக அப்படியே வெயிட்லெஸ். ஸோ அது நம்ம வந்து ப்ராக்டிக்கலாக ஒரு நம்ம வீட்டில் ஹவுஸ் ஒய்ஃப்ஸ் இருக்கோம்னா ப்ராக்டிக்கலாக அது சாத்தியம் இல்லை இல்லையா? ஸோ அதனால நான் வந்து உங்களில் ஒருத்தியாக நான் பேசுகிறேன். ஓகே, ஸோ புரிஞ்சுக்குவீங்கன்னு நினைக்கிறேன். அதனால நம்ம இந்த ஸ்ட்ரிக்ட் டயட் எவ்வளோ நாள் ஃபாலோ பண்ண முடியும்? 1 மாதம், 2 மாதம், இல்லை 6 மாதம், அந்த மாதிரி நம்ம பண்ணுறதுக்கு முடியாது அப்படின்னு சொல்லல. நம்ம நினச்சா என்ன வேணாலும் பண்ண முடியும். பட் நான் தான் ப்ராக்டிக்கலாக பேசுகிறேன். ஸோ அதனால சில விஷயங்கள் வந்து நம்ம லைஃப் ஸ்டைல் கொஞ்சம் சேஞ்சஸ் கொண்டு வரணும் அப்படிங்கிறது நான் சொல்கிறேன். ஸோ என்னோட லைஃப் ஸ்டைலில் கொஞ்சம் மாற்றங்கள் கொண்டு வரும்போதே நான் இவ்வளோ டிஃப்ரென்சஸ் நான் இப்போ பார்த்துட்ருக்கேன். ஸோ அந்த மாதிரி நம்ம சில விஷயங்கள் வந்து நம்ம லைஃப் ஸ்டைல் சேஞ்ச் பண்ணும்போது நம்ம வந்து இதை வந்து நம்ம லைஃப் லாங் கொண்டு போக முடியும். ஸோ இந்த மாதிரி ஸ்ட்ரிக்ட் டயட் நம்ம வந்து இல்லைனாலும் சில லைஃப் ஸ்டைல் சேஞ்சஸ்னால கண்டிப்பாக நம்மளோட வெயிட்டையும் குறைக்க முடியும். அந்த வெயிட்டை வந்து நீங்கள் 4 கிலோ கம்மி பண்ணீங்கன்னா அந்த வெயிட்டில் நீங்கள் அப்படியே மெயின்டைன் பண்ண முடியும். அது எப்படி சில விஷயங்கள் நம்ம மாற்றினா போதும். ஸோ ஃபஸ்ட்டு வந்து நம்ம வீட்டில் நம்ம சமைக்கக்கூடிய பொருட்கள்லேருந்தே நான் வரேன். ஃபஸ்ட்டு வந்து சால்ட். சால்ட் வந்து நம்ம வந்து ஹெல்த்துக்கும் ரொம்ப அதிகமாக எடுத்தால் ஹெல்த்துக்கும் நல்லதில்லை. அதனால நம்ம இப்போ வெயிட் லாஸ் குறைக்கிறீங்கன்னா இன்டேக் ஆஃப் சால்ட் அதுவும் கம்மி பண்ணிக்கலாம். கண்டிப்பாக சால்ட் இன்டேக் கம்மி பண்ணிக்கணும். நீங்கள் சால்ட் யூஸ் பண்ணுறீங்கன்னா குழம்புக்கெல்லாம் யூஸ் பண்ணும்போது பிங்க் சால்ட் அந்த மாதிரி இல்லை கல்லுப்பு வந்து யூஸ் பண்ணலாம். அயோடைஸ் சால்ட் வந்து எடுக்கிறது ரொம்ப உடம்புக்கும் கெடுதல் தான், வெயிட் லாஸ்க்கும் அது நல்லது கிடையாது. அதே மாதிரி சுகர் வந்து கம்ப்ளீட்டாக ஒயிட் சுகர் அவாய்ட் பண்ணிடலாம். உங்களுக்கு நிறைய பேர் வந்து நாட்டு சக்கரை சில பேர் யூஸ் பண்ணுவாங்க, வெல்லம் யூஸ் பண்ணலாம், அப்புறமா ஹனி யூஸ் பண்ணலாம், அது மாதிரி. அப்புறமா காஃபி, டீ நீங்கள் வந்து பிளாக் முடிஞ்ச வரைக்கும் காஃபி வந்து அவாய்ட் பண்ணலாம். பட் இல்லை நீங்கள் காஃபி பிரியர்கள் அப்படின்னா காஃபி குடிங்க. பட் வந்து ஒரு நாளைக்கு ஒரு தடவைக்கு மேலே கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கலாம். ஒரு நாளைக்கு 3 தடவை காஃபி குடிக்கிறவங்களாம் இருப்பாங்க. ஸோ எனக்கும் காஃபினா ரொம்ப பிடிக்கும். நான் விளாக்ஸில் சொல்லியிருக்கேன் காஃபினா ரொம்ப பிடிக்கும். பட் அதை வந்து கொஞ்சம் கம்மி பண்ணிக்கலாம். இப்போ நான் கொஞ்சம் கம்மி பண்ணியிருக்கேன். டீ வந்து ஓகே. ஸோ ஒரு நாளைக்கு 2 டீ, அதுவுமே வந்து மில்க் இல்லாமல் பால் வந்து கம்ப்ளீட்டாக பாலும் சர்க்கரையும் கம்ப்ளீட்டாக அவாய்ட் பண்ணிடலாம். சரிங்களா? ஸோ ஃபீட் பண்ணிட்டு இருக்கீங்கன்னா கண்டிப்பாக பால் குடிக்கணும். அப்போ தான் வந்து குழந்தைக்கு ஃபீட் பண்ண முடியும். நான் இது வந்து ஃபீடிங் ஸ்டாப் பண்ணதுக்கப்புறம் நான் சொல்கிறேன். இது வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கலாம். பட் கண்டிப்பாக வந்து ஒயிட் சுகர் கண்டிப்பாக அவாய்ட் பண்ணணும் வெயிட் லாஸ் வந்து நம்ம பண்ணுறோன்னா. அடுத்தது பார்த்தீங்கன்னா சால்ட் சொல்லிட்டேன், சுகர் சொல்லிட்டேன். அடுத்தது மெயினான நம்ம சில விஷயங்கள் வந்து மிஸ்டேக் பண்ணுறோம். என்னன்னா குக்கிங் ஆயிலில் இப்போ நிறைய வந்து அவேர்னஸ் வந்துட்டு இருக்கு. என்னன்னா மரச்செக்கெண்ணெய் வந்து அதிகமாகவே இப்போ வந்து ஸோ நம்ம கேள்விப்படுறோம். மரச்செக்கெண்ணெய் வந்து நிறைய பேர் நிறைய யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அதுதான் சொல்கிறேன். ஸோ வந்து நம்ம இந்த ரீஃபைண்ட் ஆயில் வந்து கம்ப்ளீட்டாக அவாய்ட் பண்ணுறது வந்து ரொம்ப நல்லது. ஏன்னா நிறைய கார்டியாக் ப்ராப்ளம்ஸும் வருது. ப்ளஸ் வந்து நீங்கள் வெயிட் லாஸ் ட்ரை பண்ணுறீங்க, இல்லை இதே வெயிட் நீங்கள் மெயின்டைன் பண்ணணும், குறைச்சிட்டு திருப்பி அதே ஒன்ஸ் குறைச்சிட்டீங்க அதுக்கப்புறம் அதை மெயின்டைன் பண்ணணும் அப்படின்னாலும் இந்த ஆயிலில் வந்து பெரிய சேஞ்சஸ் கொண்டு வர முடியும். ஸோ இப்போ நான் எப்படி அளவு வச்சுருக்கேன்னா, இப்போ நான் வந்து 3 நேரம் சமைக்கிறது இல்லை. குழந்தையும் வச்சுட்டு தனியாக மேனேஜ் பண்ண முடியல. அதனால 3 டைம்ஸ் இல்லை, மார்னிங் ஒரு 2 டைம்ஸ் எதர் மார்னிங் குழம்பு ரசம் வச்சுட்டு ஸோ தோசை இட்லி காலையில் பண்ணிவிட்டு அவ்வளோதான். இல்லை காலையில் உப்புமாவாக இருந்தால் மத்தியானம் சமைக்கிறது, அதையே நைட் வச்சுக்கிறது, அவ்வளோதான். பட் நைட்டு வந்து சாப்பாடு கிடையாது, ஒயிட் ரைஸ் வந்து நான் அடுத்த பாயிண்ட் அதுக்கு வரேன். பட் இப்போ நான் ஃபுட்டு பற்றி பேசுகிறேன். நார்மலாக நம்ம வந்து ப்ராக்டிக்கலாக சில விஷயங்கள் ஃபாலோ பண்ணக்கூடியது. ஸோ அதனால் நான் வந்து 2 நேரம் சமைக்கிறேன்னா இப்போ 2 ஸ்பூன் ஆயில் யூஸ் பண்ணிக்கிறது. ஸோ அந்த மாதிரி ஒரு அளவுகோல் நம்ம வச்சுக்கிறது. இல்லை நீங்கள் ஒன்று இப்படி நான் 2 டீஸ்பூன் ஆயில் தான் ஒரு நாளைக்கு யூஸ் பண்ணணும், அதுவும் மரச்செக்கெண்ணெய் யூஸ் பண்ணணும்னு ஒரு குறிக்கோள் மாதிரி வச்சுருக்கேன். இது வந்து நம்ம கம்ப்ளீட்டாக என்டையர் ஃபேமிலிக்கு தான் குக் பண்ண போகிறோம். அந்த ஃபேமிலியும் நம்ம ப்ரொடெக்ட் பண்ண மாதிரி இருக்கும். நம்மளும் வெயிட் லாஸ் பண்ணுறோம் அப்படிங்கிற மாதிரி கரெக்டாக இருக்கும், அப்படிங்கிற ஃபேமிலியும் ப்ரொடெக்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஏன்னா
இந்த ஆயிலில் பார்த்தீங்கன்னா அவ்வளோ கெடுதல்கள் இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் வந்து நம்ம என்ன சொல்லணும் பார்த்தா, நான் நார்மலாக எக்ஸாம்பிளுக்காக சொல்கிறேன். இப்போ சூரியகாந்தி எண்ணெய்ன்னு சொல்லி விற்கிறாங்க. எத்தனை சூரியகாந்தி எண்ணெய் ஒரு லிட்டர்னா இப்போ எவ்வளோ சூரியகாந்தி அவ்வளோ முதல்ல இருக்கா? முதல்ல நம்ம ஊரில் வந்து அவ்வளோ உற்பத்தி ஆகுதா, பண்ணுறாங்களா? ஸோ இதெல்லாம் யோசிக்கலாம். அப்போ என்ன மாதிரி கலப்படமானலாம் இவங்க பண்ணுறாங்க அப்படிங்கிறதையும் நம்ம யோசிக்கலாம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இன்னொரு விஷயம், என்னோட எக்ஸ்பீரியன்ஸஸ்லேருந்து நான் வந்து vlogல நிறைய டைம் வந்து ஷேர் பண்ணியிருக்கேன். கேட்டிருக்காங்க சில பேர், அக்கா இந்த எண்ணெய் எங்கே வாங்குவீங்க அப்படின்னு சொல்லிட்டு. சரிங்களா? ஸோ நான் வந்து ஒரு சில தெரிஞ்சவங்க மூலமாக நம்ம வாங்குறது வந்து ரொம்ப கொஞ்சம் சேஃப் தான். இப்போ நான் வந்து கோயம்புத்தூர்ல இருக்கேனால தோப்பு இங்கே நிறையா இருக்குது. நிறைய தோப்பில் வந்து எண்ணெய் வந்து மரச்செக்கு எண்ணெய் வந்து கொடுக்குறாங்க. கடலெண்ணெய், தேங்காய் எண்ணெய், இந்த மாதிரி வந்து மரச்செக்கு எண்ணெய் ஆட்டி கொடுக்குற ஏரியா உங்களுக்கு தெரிஞ்சதுன்னா வாங்க. இல்லைன்னா அதுலேயும் அவங்க கலப்படம் என்னென்ன பண்ணுறாங்கன்னா, சில ஸ்டோர்ஸில் வந்து நான் வாங்கி அந்த ஒரு எக்ஸ்பீரியன்ஸும் இருக்குது. ஸ்டோர்ஸ் நான் மென்ஷன் பண்ணல பேர்லாம். பட் சில ஸ்டோர்ஸில் வந்து என்னன்னா, வெளியில் வந்து பிராண்ட் நேம்லாம் போட்டு மரச்செக்கு எண்ணெய் இன்னும் போட்டிருப்பாங்க. ரேட்டும் வந்து ஒரு லிட்டருக்கு 275 300 rupees வரைக்கும் போடுறாங்க எம்ஆர்பி. ஸோ நம்ம காசும் அதிகமாக கொடுத்துட்டு ஆனால் நல்ல பியூர் எண்ணெயும் நம்ம சாப்பிட்றது இல்லை. ஸோ அது பார்த்தீங்கன்னா இந்த மரச்செக்கு எண்ணெய் நம்ம யூஸ் பண்ணும்போது தாளிக்கும் போது அந்த மனமாக இருக்கும். பயங்கர உண்மையான மரச்செக்கு எண்ணெய்னா வந்து வாசம் பயங்கர ஒரு சூப்பர் குட் ஸ்மெல் இருக்கும். அதில் நம்ம கண்டுபிடிச்சிடலாம். ஸோ அந்த மாதிரியும் ஏமாத்துறாங்க. அதனால நம்ம வாங்கும்போது கேர்ஃபுல்லாக நமக்கு தெரிஞ்ச இடத்துல வாங்கலாம். நிறைய பேர் வந்து ஆன்லைன்லாம் கொடுக்குறாங்க. பட் அதை பார்த்து ஒரு தடவை வாங்குங்க. ஒரு தடவை வாங்கி எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி நல்லா இருக்குன்னா நீங்கள் அதை அப்படியே கண்டினியூ பண்ணி மரச்செக்கு எண்ணெய் யூஸ் பண்ணுங்கள். அது தேங்காய் எண்ணெய் எதாக இருந்தாலும் சரி. பட் மரச்செக்கு எண்ணெய் யூஸ் பண்ணுறது ரொம்ப நல்லது. உங்கள் ஃபேமிலியும் நீங்கள் ப்ரொடெக்ட் பண்ண மாதிரி இருக்கும். உங்களோட வெயிட் லாஸ்க்கும் நீங்கள் வந்து அது ஒரு நல்ல விஷயமா இருக்கும். சரிங்களா? ஸோ இப்போ இந்த விஷயங்கள் சின்ன சின்ன விஷயங்கள் தான். ஆனால் இந்த சின்ன சின்ன விஷயங்கள் இவ்வளோதானா அப்படின்னு தயவு செய்து நினைக்காதீங்க. இந்த சின்ன சின்ன விஷயங்களில் வந்து நீங்கள் ஜஸ்ட் ஒரு 1 or 2 months இது மட்டுமே நீங்கள் ஃபாலோ பண்ணி நீங்கள் கண்டிப்பாக எனக்கு கமெண்ட்டில் கண்டிப்பாக நீங்கள் சொல்லுங்கள். இதை மட்டுமே நீங்கள் ஃபாலோ பண்ணால் நீங்கள் இருக்கிற வெயிட்டை அப்படியேவும் மெயின்டைன் பண்ண முடியும். வெயிட் லாஸ் ட்ரை பண்ணுறீங்கன்னா இந்த ஒரு டிசப்பாயின்மெண்ட் இருக்காது. ஐயோ நம்ம கஷ்டப்பட்டு இவ்வளோ குறைச்சமே ஏன் டக்குன்னு இப்படி இன்க்ரீஸ் ஆச்சு அப்படி உங்களுக்கு ஒரு டிசப்பாயின்மெண்ட் வந்து உங்களுக்கு வராது. இன்னொரு விஷயம், வெயிட் லாஸ் பண்ணுறீங்க அப்படின்னா நைட்டில் ஃபுட் லேட்டாக எடுத்துக்கூடாது. இது டிப்ஸ் மட்டும் இந்த வீடியோவில் நான் ஷேர் பண்ணுறேன். பட் சில ரெசிபிஸ் சில விஷயங்கள் வந்து நார்மலாக நான் ப்ராக்டிக்கலாக என்னென்ன இதெல்லாம் சாப்பிடலாம். மெயினாக இன்னொன்று எக்ஸசைஸ் கண்டிப்பாக பண்ணணும். நிறைய பேர் சொல்லுவாங்க எக்ஸசைஸ், அதாவது எக்ஸசைஸே இல்லாமல் எப்படி நம்ம வெயிட் லாஸ் பண்ணலாம் அப்படின்லாம். அது கண்டிப்பாக வேண்டாம். பட் அது ஹெல்த்தி கிடையாது. அதை மெயின்டைன் பண்ணவும் முடியாது. நான் சொல்கிற மாதிரி ப்ராக்டிக்கலாக அது ஒத்து வராது. கொஞ்சம் நம்ம ஃபிசிக்கல் ஒர்க் அவுட்ஸ் கொஞ்சம் ரொம்ப 1 hour 2 hours எல்லாம் ஒர்க் அவுட் பண்ணலினாலும் நான் சொன்னேன் இல்லையா, லைஃப் ஸ்டைல் சேஞ்சஸ் கொண்டு வரணும் அப்படின்னா லைஃப் ஸ்டைல் சேஞ்சஸில் இதுவும் தான் இன்க்ளூட் ஆகும். கொஞ்சம் எந்திரிச்சிட்டு மெடிடேஷன்லாம் பண்ணிவிட்டு நார்மலாக நம்ம காலையில் சாப்பிட்றதுக்கு கொஞ்சம் முன்னாடி ஒரு 20 minutes 30 minutes எக்ஸசைஸ் பண்ணுறது. இது எக்ஸசைஸ் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக வந்து உங்களுக்கு அதை மெயின்டைன் பண்ண முடியும். நீங்கள் 5 கிலோ குறைக்கிறீங்கன்னா கண்டிப்பாக அதை மெயின்டைன் பண்ண முடியும். ஸோ அவ்வளோதான். இதெல்லாம் நான் விஷயம் ஷேர் பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறம் நைட்டு வந்து நைட்டு தூக்கம் வந்து கண்டிப்பாக மினிமம் 6 hours வந்து தூக்கம் இருக்கணும். ப்ராக்டிக்கலாக பார்க்கும்போது எனக்கு இப்போ அந்த தூக்கம் தான் எனக்கும் கொஞ்சம் இப்போ இதாக இருக்குது. ஏன்னா குழந்தை இருக்கிறனால அவன் வந்து நான் vlogலேயே காமிச்சிருப்பேன். திடீர்னு 3 மணிக்கு 4 மணிக்கெல்லாம் எழுந்திரிச்சு விளையாடுவான். அந்த டைமில் தூங்க முடியாது. நிறைய பேர் வந்து இந்த டார்க் சர்க்கிள் பார்த்துட்டு கேட்டிருக்கீங்க. ரொம்ப ஸ்ட்ரெஸ்டாக இருக்குது, அது ஒன்று தான். ஆனால் வந்து வெயிட் லாஸ் நம்ம பண்ணுறோன்னா கண்டிப்பாக வந்து அந்த ஸ்ட்ரெஸ்ஸஸ் கொஞ்சம் கம்மி பண்ணணும். அதுக்காக நம்ம 6 hours தூக்கம் கண்டிப்பாக வேணும். பட் வேறு வழி இல்லை, நம்ம குழந்தைய பார்த்து தான் ஆகணும் அப்படின்னா வேறு ஒன்றும் பண்ண முடியாது. பட் நான் வெயிட் லாஸ் சொல்லும்போது இந்த விஷயமும் நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. தூக்கம் கரெக்டாக இருக்கணும் அப்படிங்கிற ஒரு விஷயம். இன்னொன்று, நீங்கள் வந்து இப்போ 10 o'clock தூங்குறவங்களா இருந்தால் அட்லீஸ்ட் 2 to 3 hours முன்னாடி சாப்பிட்ருக்கணும். 9 o'clock சாப்பிட்டுட்டு 10 o'clock தூங்கக்கூடாது. இந்த ஒரு விஷயம், இது ஒரு டிப்ஸ் சொல்கிறேன். அதே மாதிரி மைதா கண்டிப்பாக அவாய்ட் பண்ணிக்கலாம். வெயிட் லாஸ் பண்ணுறீங்கன்னா மைதா அவாய்ட் பண்ணிக்கலாம். நைட்டில் சாப்பாடு சாப்பிட வேண்டாம். அதே மாதிரி கார்போஹைட்ரேட்ஸ்
கம்ப்ளீட்டாக அவாய்ட் பண்ணவும் வேண்டாம். உடம்புக்கு கார்போஹைட்ரேட்ஸும் ரொம்ப தேவை. கம்ப்ளீட்டாக ரைஸ் வந்து நிறைய பேர் கேட்டிருக்கீங்க, அவாய்ட் பண்ணிக்கணுமா அப்படின்னா அப்படி வேண்டாம். சப்பாத்தி மத்தியானம் வந்து நீங்கள் வந்து சாப்பாடு கொஞ்சம் ஒரு 2 சப்பாத்தி அப்படி சாப்பிட்லாம். காய்கறிகள் நிறையா சாப்பிட்லாம். நீங்கள் நான் வெஜிடேரியன்னா எக்கு வந்து தினமும் ஒன்று சாப்பிட்றது ரொம்ப நல்லது. ப்ரோட்டீன் வந்து நம்ம உடம்புக்கு வேணும். வெயிட் லாஸ் பண்ணுறதுக்கும் ப்ரோட்டீன் ரொம்ப தேவைப்படும். ஸோ இதை பற்றியெல்லாம் நான் வந்து முன்னாடியே 2 வீடியோஸில் சொல்லியிருக்கேன், நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். இப்போ நிறைய பேர் வந்து இப்போ லாஸ்ட் நிறைய வீடியோஸில் வெயிட் லாஸ் நீங்கள் சொல்லுங்கள், டிப்ஸ் சொன்னீங்க. ஸோ அதனால இப்போ இந்த வீடியோ போட்டிருக்கேன். இது சின்ன சின்ன மைன்யூட் சேஞ்சஸ் எல்லாராலையும் இந்த சேஞ்சஸ் வந்து நம்ம நார்மலாக இதுலேருந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம். இந்த குட்டி குட்டி சேஞ்சஸ் நீங்கள் பண்ணிவிட்டு எனக்கு வந்து நீங்கள் உங்களோட ஃபீட்பேக் வந்து எனக்கு சொல்லுங்கள். இன்னும் நிறையா டிப்ஸ் வந்து நான் ஷேர் பண்ணுறேன். இன்னும் நான் எக்ஸசைசஸ் எல்லாம் நான் இன்னும் அப்கமிங் வீடியோஸில் நெக்ஸ்ட்டு உடனே போடுவேன்னா அது மட்டும் கொஞ்சம் டைம் கொடுங்க. இங்கே நெக்ஸ்ட் நம்ம வந்து நிறைய வீடியோ வந்து ஸ்கெட்யூல் பண்ணி வச்சுருக்கேன். பட் அது பிரகாரம் வந்து வீடியோ போயிட்டுருக்கு. சரிங்களா? ஸோ ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னொரு யூஸ்ஃபுல்லான வீடியோவில் கண்டிப்பாக மீட் பண்ணுறேன். தேங்க்யூ ஸோ மச்.